ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சிவா. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செஞ்சிக்கோட்டையில் உள்ள ராஜா காலத்தில் கட்டப்பட்ட சிவன் ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு வர வழியில் சுனை நீர் இருக்குது. பார்த்துங்க, சுனை நீரை சேமிச்சிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா எவ்வளோ ஆழுன்னு தெரியல. ராஜா காலகட்டத்தில் வழிபாடு பண்ணப்பட்ட சிவன் கோவில், போரில் கைவிடப்பட்ட கோவில். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி சிவன் கோயில், அப்படியே அதுக்கு எதிர பாருங்கள் ராஜா கோட்டை இருக்குது. கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறமாடியுது பாருங்கள். அற்புதமாக ராஜா காலத்தில் கட்டப்பட்டு வழிபாடு பண்ணப்பட்ட கோவில் எந்த அளவுக்கு சிதறமாடியுது பாருங்கள். இங்கேயும் ஒரு கோயில் மண்டபம் வந்துருக்கு, இடிஞ்சிட்ருக்கு. தெரியுதுங்களா? இடிஞ்சிட்ருக்கு. வாங்க உள்ள போகலாம். கோயில் கோபுரம் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட், முன்னாடி இருக்கிற கோபுரம். வாங்க உள்ளே போகலாம். பரவாயில்ல, முன்னாடி போகணுமா உட்காரத்துக்கு? பாருங்கள், ராஜா கோட்டை இருக்குது பாருங்கள். ராஜா கோட்டை எதிர்த்த மாதிரி தாங்க இந்த கோயில், சிவன் கோயில் இருக்குது. நீங்கள் யார் வந்தாலும் சேஃப்டியாக தாங்க கொஞ்சம் வரணும். ஏன்னா வழி கரெக்டு முன்னாடி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ராஜா கட்டப்பட்ட சிவன் கோயிலுக்கு போகலாம். வாங்க, இங்கே பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. கட்டு இப்போலாம் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம் கோயிலுக்குள்ளே. இப்படி தாங்க இது பாருங்கள். இங்கே வரும்போது என்ன பார்த்து தாங்க வரணும். எவ்வளோ மறைஞ்சிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பாதி இடிஞ்சு சிதலம் அடைஞ்சிருக்கு. எது இருந்தாலும் கை வைக்காமல் வாங்க, கை வச்சு மேலே தள்ளிட்டு போடுங்க. வாங்க உள்ள போகலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் எப்படி ஒரு அடிக்கு மண் துத்த அடைஞ்சிருச்சுங்க. ஒரு அடிக்கு மேலே மண் வந்துருக்கு. அந்த காலகட்டத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. இப்போ வெளியே கைதான உள்ள மட்டும் கூலிங்காக இருக்குங்க. அந்த அளவுக்கு கூலிங்காக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. நல்லா ஒன்று பாருங்கள். அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி கருவறை இருக்குது. அந்த கருவறை இருக்குது. அப்படியே அந்த கருவறைக்கு எதிர பாருங்கள் ஒரு ஜன்னல் இருக்குது. இப்போ இந்த சூரிய ஒளி, காலைல வர சூரிய ஒளி கருவறைக்கு பாருங்க வெளியே ரெடி பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுங்களா? காலைல ஒரு சூரிய ஒளி ஸ்ட்ரைட்டாக சிவன் மலை அடிக்கிற மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்க வேறு லெவலில் வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. அப்போவே எப்படி சொல்கிறது, கட்டிடக்கலையில் அப்போவே நம்ம ஆளுங்க பெரிய ஆள் தான். அந்த அளவுக்கு அற்புதமாக ஒவ்வொன்றும் அற்புதமாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் 1000 வருஷம் பழமையான கட்டிடக்கலைங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இன்னுமே ஸ்ட்ராங்காக, ஒவ்வொரு தூணும் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த சென்டரில் பாருங்கள் சிமெண்ட்டோ இது இங்கே பாருங்கள். சென்டரில் பாருங்கள் மண்ணோ சுண்ணாம்போ எதுவும் கொண்டு கட்டலை, அப்படியே அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு இன்னுமே. மேலாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இந்த தூண்லேயே பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே சாமி இருக்குது, மேலே நாகம் இருக்குது. எவ்வளோ அற்புதமாலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முன்னாடி தூண்லேயும் பாருங்கள், முன்னாடி தூண்லையும் பாருங்கள் விநாயகர் இருக்கார். எவ்வளோ அற்புதமாக டிசைன்லாம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. வாங்க கருவறையை பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயிலை போய் தெரிஞ்ச கமெண்ட். ஆனால் கருவறையில் சாமி இல்லை, எதுக்கும் கும்பிட்டுக்கலாம். பாருங்கள், கரூரில் எந்த சிலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போரில் சூறையாடப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சாங்க கமெண்ட் பண்ணுங்க. நோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பதில் இருக்குமா என்னன்ட்டு ஒரு டவுட்லேயே நோண்டி வச்சுருக்காங்க உள்ளலாம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். லைட் ஆன் பண்ணிக்கலாங்க, போகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படி உள்ள பார்ப்போம். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல லைட் ஆன் பண்ணி பார்ப்போம், அப்புறமா உள்ளே போகலாம். நான் உள்ளே இருக்கேன், கருவறையில் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் இருந்தாலும் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கீழெலாம் பாருங்கள் பதில் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பதில் கிடைக்குமான்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அல்ப ஆசையில் எல்லாத்தையும் நோண்டி போட்டிருக்காங்க. ஒரு ராஜா கட்டப்பட்ட கோயில் மாதிரியே தெரியலங்க, எல்லாத்தையும் நோண்டிருக்காங்க. கருவறையில் வந்து பாருங்கள் எப்படி இருக்கு. இங்கே பாருங்கள் கருவறையில் இந்த கல்லையும் ஃபுல்லாக சுற்றி நோண்டி போட்டு வச்சுருக்காங்க.
எல்லாம் புதையலுக்காக அல்பாசி தாங்க. அல்பாசியில் மொத்தத்தையும் நோண்டி போட்டு வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், இதாங்க கருவறை. கருவறை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தூண் பாரு. பாருங்க, ஃபுல்லாத்தையும் கல்லெல்லாம் பேத்து போட்டு வச்சுருவாங்க. சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், விளக்கு பாருங்கள். அப்போயே எப்படி கல்லுலேயே மாடை மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? விளக்கு கல்லாலே அப்போயே செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கோயில் மலைக்கு மேலே கட்டியிருக்காங்க. இங்கே அபிஷேகம் பண்ணுறதுலாம் தண்ணீர் வேணும். அந்த தண்ணீர் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க வாங்க. உள்ள எப்படி இருக்குது பாருங்கள். மேலே கோயில் காமிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சிவன் கோயில். இப்போ வாங்க, அந்த சிவன் கோயில் அபிஷேகம் பண்ணால் தண்ணி எடுத்துன்னு போய் ஆகணும். இங்கே பாருங்கள், சுனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சுனைக்கு படிக்கட்டு இருக்குது. வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், சுனையை பாருங்கள். இங்கே தாங்க குடிக்கிறதுக்கும், ராஜா காலத்தில் குடிக்கிறதுக்கு, அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும். இங்கே பாருங்கள், உள்ள தண்ணி இருக்குது சுனையில். இப்போ குடிக்கிறதுக்கு, ராஜா காலத்தில் குடிக்கிறதுக்கு, அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இங்கே தாங்க தண்ணி எடுத்து போயிருக்காங்க. பார்த்துங்க, தண்ணி இருக்குது. அங்கே பாருங்கள், உள்ளே புகை மாரியே ஒன்று போகுது. அது வரைக்குமே தண்ணி இருக்குது. ஃபுல்லாக என்ன ஒன்று பராமரிப்பு இல்லாமல் காடாக மாறிடுச்சுங்க. இன்னும் காடாக மாறிட்டுருக்கு.